ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஹோம் பேஸ்ட் ட்ராப் பண்ணியிருக்கீங்களா ஆன்லைன் எக்ஸாம் வந்து, ஸோ அவங்களுக்கான என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சென்டர் பேஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதுவும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டாச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது இந்த வீடியோக்கு முன்னாடி இருக்க வீடியோ தான் சென்டர் பேஸ்டு பசங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பார்க்காதவங்க போய் தாராளமாக பாருங்கள். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அட்மிட் கார்டு இது வரைக்கும் யாராவது டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் யாருக்கும் அட்மிட் கார்டு யாருக்காவது வரல, இன்னும் வந்து இன்வாலிட் ஏதாவது சம்திங் எரர் காமிக்குது அப்படின்னா கைண்ட்லி வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு அது அந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்ற நான் கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக சீக்கிரமாக வரும். அண்ட் அதே மாதிரி வந்து எல்லோரும் இந்த ஏர்லி மார்னிங் டைம், அதுக்கப்புறம் இந்த பீக் ஹார்ஸ் இல்லாமல் ஸோ நார்மல் இருக்க ஹார்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வரும். ஸோ இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு கேட்ச் கான்செப்ட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஹோம் பேஸ்டு முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் அஸ் வெல் அஸ் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய எக்ஸாம் வந்து ஸ்மூத்தாக போக. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ் என்னன்றது பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதாவது அவங்க வந்து சொல்லிடுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதாவது தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏதாவது இது தாண்டி இன்கேஸ் நீங்கள் படிக்காமல் எக்ஸாம்பிள் ஏதாவது கோளாறு ஆகிடுச்சு அப்படின்னா அது நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுடைய எஸ்எம்எஸ் மெயில் பாக்ஸு எல்லாமே வந்து செக் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, ஏதாவது அப்டேட்ஸ் அவங்க சைட்லேருந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கீப் இன் டச், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது எக்ஸாமினேஷனுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் லிங்க்கு, பாஸ்கி, இது எல்லாமே உங்களுடைய மெயில் ஐடிக்கும் எஸ்எம்எஸ்க்கும் தான் வரும். அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எக்ஸாம் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் ஹோம் பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பாஸ்கி, அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஒரு ஹார்ட் காப்பி லைக் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, which is very useful to you. ஸோ எக்ஸாம் டைமில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து லைக் நீங்கள் அந்த நேரத்தில் போய் தேடாமல் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் ஃபில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க ப்ரூஃப், நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க ப்ரூஃப் ஐடி கார்டு, அதாவது உங்களுடைய அட்மிட் கார்டு இருக்கு இல்லையா, அதுவும் ப்ளஸ் ஐடென்டி கார்டு இருக்கும் இல்லையா, ஃபோட்டோ அந்த ஐடென்டி கார்டு, அது இல்லைனா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஆதார், இது எல்லாமே இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அது ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் வந்து காமிக்கணும். அதாவது யார் உங்களுக்கு ப்ராக்டரிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த வெப்கேமில் நீங்கள் வந்து காமிக்கணும். அதேமாதிரி ஐடென்டி அப்லோடும் பண்ணணும். ஓகேவா, எக்ஸாம் டைமில் அப்லோட் பண்ணணும். அந்த அட்மிட் கார்டை ஸ்கேன் லைக் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 10 AM ஒரு செஷன் இருக்குல்ல, ஸோ 10 AM 1 PM வரைக்கும், அதேமாதிரி 2 PM 2 PM 5 PM வரைக்கும். ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக 10 AM தான் லாகின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வராது. ஸோ அதேமாரி ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கிறவங்க 2 PM தான் கரெக்டாக லாகின் பண்ணணும். அதுக்கு மேலே அதுக்குள்ளேயோ லைக் 130 இல்லை 150 அதுமாதிரி லாகின் பண்ணால் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வராது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமில் வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து எந்த கொஸ்டினாலும் ஸ்க்ரால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். அதேமாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து 100 மார்க்ஸ் இருக்கும் ஆஸ் பர் த சிலபஸ். இதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஹோம் பேஸ்ட் பசங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஹைலைட் பண்ணி சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் இது ரெண்டுமே வந்து விண்டோஸோட வாய்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதேமாரி டேப்லெட்டாக இருந்தால் ஆண்ட்ராய்ட் 5 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் பிஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி எல்லாமே சிஸ்டம்லாம் பக்காவாக செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது, இந்த 3 hours ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கும்போது எதுவுமே, அதாவது இந்த சிஸ்டம்லேருந்து வேறு சிஸ்டம் மாறுறதோ, இல்லை இந்த டேப்லெட்லேருந்து வேறு டேப்லெட் யூஸ் பண்ணுறதோ, இல்லை இந்த லேப்லேருந்து வேறு லேப்புக்கு போகிறதோ, அது எல்லாமே எதுவுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த 3 hours ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியோ இல்லை அடுத்த நாள் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு அந்த சிஸ்டமில் ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் வந்து வேறு சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் 3 hours ஆஃப் எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் வந்து சிஸ்டம் மாறக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் எலக்ட்ரிசிட்டி பேக்கப், அதாவது பேக்கப் யூபிஎஸ், இன்வெர்டர், ஜென்ரேட்டர், வாட்டர் இட் இஸ். ஸோ சஃபிஷியன்ட் எலக்ட்ரிசிட்டி பேக்கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் ஏதாவது உங்களுக்கு இப்போது கட் ஆகிடுச்சுன்னா கூட அதுக்கு வந்து அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்றது சொல்லிட்டாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு தேவையான பென், பென்சில், நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர், ஒரு ரஃப் பேப்பர், பிளாங்க் ரஃப் பேப்பர் இது எல்லாமே கையில் வச்சுருக்கணும். அதேமாதிரி வந்து ஸ்டூடெண்ட் அது எல்லாமே வந்து வாட்டர் பாட்டில் வந்து வெப்கேமுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. அதேமாதிரி உங்களோட ரஃப் பேப்பர் வந்து வெப்கேமில் காமிச்சிடணும். அதேமாதிரி வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அந்த ஸ்பீடை பார்த்துக்கோங்க, டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கணும். அதேமாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கனெக்ட் ஆகிற கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் எதாவது மால் ப்ராக்டிஸோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலோ, லைக் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் இன்டர்நெட் நடக்குது, எலக்ட்ரிசிட்டி இதில் நடக்குது, த இன்ஸ்டியூட் இஸ் நாட், நான் தெளிவாக அந்த லைன் மட்டும் நான் தெளிவாக படிக்கிறேன். த இன்ஸ்டியூட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி லாசஸ் டியூ டு அன்அவைலபிள் ஆஃப் டைம், டிஸ்கனெக்ஷன் ஆஃப் இன்டர்நெட், எலக்ட்ரிசிட்டி, ஹேக்கிங் ஆஃப் இமெயில் ஐடி, லேக் ஆஃப் ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் இன்டர்நெட், misuse of email ID, misuse of your login key by someone, delay in login and other conditions. இதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டியூட் பொறுப்பு கிடையாது அப்படின்றது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ அது யோசித்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு நடுவில் நான் சொல்லிடுறேன், நேற்று வந்து அந்த ஆப்ஷன்ஸ் விட்டுருந்தாங்க இல்லையா, ஒன்று வந்து சென்டர் பேஸ்டு, ஹோம் பேஸ்டு ஆப்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டோட்டலாகவே ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஹோம் பேஸ்லேருந்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹோம் பேஸ்டு சென்டர் பேஸ் மாற்ற முடியாது, அது கிளியராக பார்த்துக்கோங்க. இதோட லாஸ்ட் டேட்னா 30th December 2020. ஓகேவா? இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. திங்க் ட்வைஸ், சூஸ் வைஸ். ஓகேவா? ஸோ பொறுமையாக யோசிச்சு பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட எல்லா சோர்ஸுமே இருக்குது அப்படின்றத பட்சத்துலேயும் யோசிங்க. பிகாஸ் அவங்க சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒரு கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் அதேமாதிரி வந்து எக்ஸாம் வந்து ஷெட்யூல் ஆகிருக்க டைமுக்கு ஓப்பன் பண்ணால் மட்டுமே தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. ஒன்ஸ் ஃபஸ்ட் யூஸ் ஒரு தடவை தான் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 10 AM ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதோட நம்மளுக்கு வந்து 10 AM 1 PM அது வரைக்கும் 1 PM மேலே நீங்கள் வந்து இது பண்ணாலும் எதுவுமே ஆகாது, ஓப்பன் ஆகாது. அதேமாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா சர்வரும் வந்து அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது கம்ப்யூட்டரோட நாலேஜ் இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஃபஸ்ட் தியரின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதேமாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய கம்ப்யூட்டரில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை டிவைஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களை யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்றதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ இப்போ எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்ககிட்ட, எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி ப்ரைவேட் லொக்கேஷன் இருக்கணும், டெஸ்க் ஏரியா க்ளீனாக இருக்கணும். அதேமாதிரி வந்து அன்அத்தாரைஸ்ட் மீடியா லைக் புக்ஸோ ஃபோனோ இல்லை வேறு ஏதாவது பேப்பர்ஸோ பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதேமாதிரி உங்கள் சுற்றி மனுஷங்களே யாரும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது. உங்களை சுற்றி எம்டி ஸ்பேஸ், எம்டி ரூமாக இருக்கணும். அதேமாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி உங்களுடைய வெப்கேம், மைக்ரோஃபோன், உங்களுடைய லேப்டாப்போடைய, டெஸ்க்டாப்புடைய, அதோட டேபுடைய, இந்த 3 விஷயத்துடைய 3 டிவைஸுடைய வெப்கேம் அண்ட் மைக்ரோஃபோன் எல்லாமே பக்காவாக கனெக்ட் ஆகிருக்கா, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன், அந்த டேட்டா லிமிட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப் ரெடி ஃபார் எக்ஸாமினேஷன். அதேமாதிரி ஆன்லைன் அசஸ்மெண்ட், அந்த த்ரூ ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களோட சிஸ்டம் அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணுறது சிஸ்டம் இருக்கும். ஒரு சிஸ்டம் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் தேவை ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். அதேமாதிரி வந்து உங்களுடைய கூகுள் குரோம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கூகுள் குரோமுக்கு வெப்கேம் அண்ட் மைக்ரோஃபோனோட செட்டிங்ஸுடைய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வைங்க, அதாவது ஆக்சஸ் பெர்மிஷன் கொடுங்க. அதேமாதிரி வந்து பிஃபோர் டவுன்லோட் த அப்ளிகேஷன், அந்த இது இருக்கு இல்லையா, அந்த எஸ்ஏபி டூல் இருக்கு இல்லையா, அதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த விஷயம் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல், அந்த அசஸ்மெண்ட் டூலையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, லேப்டாப், ஏசி டைம், வாட் எவர் இட் இஸ். அதேமாதிரி வந்து உள்ளே போயிட்டோன்னே அசஸ்மெண்ட் URL வந்து CMA 2020 போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுக்கலாம். அதேமாதிரி என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அது கொடுத்து, பாஸ்கி வந்து அன்னன்னைக்கு எக்ஸாமுக்கு அன்னன்னைக்கு அவங்க மெயில் ஐடி இல்லைனா உங்கள் மெயிலுக்கு இல்லைனா SMSல சென்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஹார்ட் காப்பியில் நான் எழுதி வச்சுக்க சொன்னீங்களா, ஸோ எழுதி வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் ஒர்க் ஆகலை, ஒழுங்காக ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா, அந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹோம் பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிலேயாகவும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10:30 வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணலாம், டிலே ஆனாலும் பரவாயில்ல. அதேமாதிரி 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் 2:30 வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணலாம் செகண்ட் செஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொரு தடையும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேப்சர் செய்யப்படும். your photo will be captured through the webcam in the examination screen. அதேமாதிரி வந்து இன்ஸ்டியூட்டோட ஐடி கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஏதாவது வாட் எவர் இட் இஸ், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், எக்ஸாம் பாஸ்போர்ட், சம்திங் உங்களுடைய ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் எனி டிஃபிகல்ட்டி
நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ப்ராக்டரோட இன்விஜிலேட்டரி கான்டாக்ட் டீல்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் எக்ஸாம் டைமில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி மொபைல்லையோ கால் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கலாம். ஸோ லெட்டர் ஆர் லெட் ஹி நோஸ். அதுக்கப்புறம் வந்து you are requested to call proctor invigilator helpline from mobile phone. If the exam is interrupted, the candidate must not press. அதே மாதிரி எக்ஸாமில் ஏதாவது கோலர் ஆகிருக்கோம்னா பேக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரெஃப்ரெஷும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. உடனே இன்விஜிலேட்டர் ஆஃப் ப்ராக்டர் கால் பண்ணி சொல்லிடுங்க. இதுதான் நீங்கள் பிஃபோர் எக்ஸாம் வரைக்கும் செய்கிறது. டியூரிங் எக்ஸாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக 3 மணி வரைக்கும் 3 மணி நேரம் கண்டிப்பாக 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதில் அட்லீஸ்ட் மினிமம் 1 ஹவராவது நடக்கும். அந்த 1 ஹவருக்கு அப்புறம் தான் உங்களால் ஏஞ்சி போக முடியும். அதேமாதிரி யூ வில் பி ஸ்ட்ரிக்ட்லி மானிட்டர் அண்டர் சர்வைலன்ஸ். உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது மேல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஏதாவது கோலார் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீபார் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது தயவு செஞ்சு எதுவுமே கோலார் பண்ணாமல் நம்மளுடைய ஹானஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் நீங்கள் எழுதிட்டு வாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. விச் மீன்ஸ் ஆல்ரெடி லேட்டாக நம்மளுக்கு எக்ஸாம் நடக்குது, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணி அது ஏதாவது கோலார் ஆகி அவங்க ஏதாவது சொல்லி எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. அதேமாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் எங்கேயுமே உங்களோட டிஜிட்டல் ஆன்சர் புக்கில் எங்கேயுமே எழுதக்கூடாது. டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி வந்து 1 ஹவருக்கு உள்ளே வந்து உங்களால் வந்து சப்மிட் கொடுக்கவே முடியாது. எந்த ஒரு கேண்டிடேட்டும் சப்மிட் கொடுக்க முடியாது. கொஸ்டின் பேப்பர் வில் பி கன்சிஸ்ட் ஆஃப் போத் எம்சிக்யூ அண்ட் டிஸ்கிரிப்டிவ். 2 டைப்லேயும் கொஸ்டின் பேப்பர் 2 டைப்புமே இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுடைய நாலேஜ் ஸ்கில், அனலிட்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அதேமாதிரி வந்து தியரி பார்ட்டை, டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டை டைப் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேப்சர் பண்ணி நீங்கள் எழுதி கேப்சர் பண்ணி சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஃபோட்டோ கேப்சரிங் அந்த டைமில் வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதோ ஆன்சரை வந்து அப்புறம் அப்லோட் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. ஏதாவது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த A4 ஷீட்டில் வரைஞ்சி அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக 10 AM ஸ்டார்ட் ஆகிடும். ஃபைனல் ஸ்டூடெண்ட் கரெக்டாக 2 PM ஸ்டார்ட் ஆகிடும். அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் எல்லா கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கோங்க பிஃபோர் கிவிங் சப்மிட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர், இன்டர்நெட் ஃபெயிலியர், டு நாட் பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னாலும் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டூல் இருக்கு அது மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் உங்களோட லாகின் ஐடி அந்த CMA 2020 அது போயிட்டு உள்ளே போனீங்கன்னா எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து கொஷின் வந்து கண்டினியூ ஆகும். இதுக்கு முன்னாடி எழுதின ஆன்சர் அப்படியே இன்டர்வல் பேஸஸில் அது சேவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஃபோர்ஸபுளாக நீங்கள் வந்து அந்த செஷனை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? லைக் மேலே இருக்க X பட்டன் அது இருக்கும் இல்லையா, அது டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறது, இது மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அதேமாதிரி இன்கேஸ் பவர் ஃபெயிலியர், இஃப் லாக்ட் அவுட் வித்தின் எக்ஸாம் டைம் டியூ டு பவர் ஆர் இன்டர்நெட் ஃபெயிலியர் தென் கேண்டிடேட் எனி ரிட்டர்ன் டு இட். அது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்க்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து எல்லா கொஷின்ஸும் வந்து சப்மிட் கொடுக்க முன்னாடி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருக்கலான்னு லைக் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலான்றது பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களால் வந்து ரீலாகின் பண்ண முடியாது. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களால் ரீலாகின் பண்ண முடியாது. ஆன்சர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ப்ராக்டர் இன்விஜிலேட்டர் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து லைவாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஏதாவது வயலேஷன் ஈடுபட்டிங்க அப்படின்னா அந்தந்த வயலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வந்து ரிசல்ட் அது அந்த இது அமையும், கான்சிக்வன்சஸ் அமையும். யூ ஷுட் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லீவிங் த வியூ ஆஃப் த வெப்கேம் டியூரிங் த எக்ஸாம் இஸ் நாட், அதாவது வெப்கேம் மட்டும் நீங்கள் வெளியில் போகிறது ஸ்ட்ரிக்ட்லி பேண்டோ ப்ராஹிபிட்டடோ வாட் எவர் இட் இஸ். லீவிங் த வியூ ஆஃப் த வெப்கேம் டியூரிங் த எக்ஸாம் இஸ் நாட் லைக் எக்ஸப்ட் ஃபார் சம் அர்ஜென்சி எமர்ஜென்சி. ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போகலாம், பட் ஆனால் போகக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரீடிங் த கொஷின்ஸ் சத்தமாக கொஷினை படிக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதேமாதிரி வந்து ப்ராக்டர் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் இல்லை உங்களுடைய பக்கத்தில் ஏதாவது பேப்பர் மெட்டீரியல்ஸ் எது இருக்குன்னா அது எல்லாமே க்ளீன் பண்ணுறது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ சொல்லுவாங்க. அது எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி பேண்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு மெயிலுமே ட்ரிகர் பண்ண மாட்டாங்க. லைக் நீங்கள் வந்து எல்லாமே பக்காவாக முடிச்சிட்டிங்க அப்படின்றது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அதோட முடிஞ்சிச்சு. அதேமாதிரி முடிச்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் ஃபார்ம்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதை ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. அதேமாதிரி டு நாட் அப்பியர் ஃபார் த எக்ஸாம் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த டைம். அதாவது 10 AM ஸ்டார்ட் ஆகுது, 2 PM ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த டைம் மட்டும் தான் நீங்கள் உள்ளே போகணும். அதுக்கு மேலே லைக் எக்ஸாம் முடிஞ்சு போகிறதோ இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடி 1:30 இல்லை 9:30 போகிறதோ அது போகக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வராது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு கடைசி ஃபைனலைசேஷன். ஸோ தேர் வில் பி நோ சேஞ்ச். இஃப் தேர் எனி இன்ட்ரப்ஷன் அப்படின்னா நீங்கள் உடனே ப்ராக்டருக்கு கால் பண்ணலாம். அதேமாதிரி ஆன்சர்ஸ் வந்து இன்டர்பேஸில் சேவ் ஆகும். ரீகனெக்ட் பண்ணிட்டு இன்கேஸ் நடுவில் ஏதோ கோல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் உள்ளே போயிட்டு ரீகனெக்ட் பண்ணி மறுபடியும் நீங்கள் அந்த எந்த கொஸ்டின் வந்து விட்டிங்களோ அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து இதில் மார்க்கில் பார்த்துருக்கோம் இல்லை மாடலில் பார்த்துருக்கோம் எப்படி பண்ணணுன்றது. அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு என்ன அப்படின்னா இதுக்கான தனி வீடியோ நான் போடுறேன். பட் இங்கேயும் நான் சொல்கிறேன், இது இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா லேப்டாப் கம்ப்யூட்டர் டேப் யூஸ் பண்ணலாம் 3மே. அதே மாதிரி வந்து லாகின் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு மட்டும் தான் லாகின் பண்ணணும். இல்லைனா உங்கள் கொஸ்டின் பேப்பர் காமிக்காது. ஐடி ப்ரூஃப் வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் காப்பியோ எல்லாமே ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், டேட் ஆஃப் பர்த், ஐடி கார்டு, ப்ரூஃப் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க ரெடியாக. ப்ளீஸ் டோன்ட் யூஸ் த SAP டூல் பிஃபோர் த எக்ஸாம் டேட் அண்ட் டைமுக்கு முன்னாடி SAP டூலை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மேனுவல் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துருவோம். அதை போய்ட்டு நீங்கள் மேனுவல் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் டு ஸ்டார்ட் த எக்ஸாமினேஷன் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் அந்த access.https://cocubes.com ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சிஸ்டமை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பிஃபோர் யூ டவுன்லோட் SAP டூல் ப்ளீஸ் அப்டேட் கூகுள் க்ரோம் அப்டேட் பண்ணிக்கோங்க. SAP டூல் டவுன்லோட் பண்ணுறதுனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் க்ரோமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் SAP டூலை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் த சேஃப் அசஸ்மெண்ட் ப்ரௌசர் டூல் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் SAP டூல் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த SAP டூலை ரன் பண்ணி என்டர் CMA 2020 ஆக்சஸ் டோக்கன் கொடுத்து கிளிக் ஆன் ஸ்டார்ட் கொடுங்க. ப்ளீஸ் க்ளோஸ் ஆல் த அப்ளிகேஷன் அண்ட் சேவ் யுவர் ஒர்க் பிஃபோர் ரன்னிங் த SAP டூல். அந்த SAP டூல் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த SAP டூலை ரன் பண்ணுங்கள். You will not be able to exit the test screen till the exam is over. அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களால் வந்து வெளியில் வர முடியாது. இதே டேப்லெட்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதேமாரி access.cocubes அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த டூல் அதாவது அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் க்ரோம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த Cocubes அசஸ்மெண்ட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க. நான் அந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த அசஸ்மெண்ட் URL இடத்துல போய்ட்டு CMA 2020 போய்ட்டு கிளிக் ஆன் கண்டினியூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க மறுபடியும் கிளியராக கேட்டுக்கோங்க. அதேமாரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் கையில் வச்சுக்கோங்க. மறக்காதீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், டேட் ஆஃப் பர்த், பாஸ்கி இது எல்லாமே ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த 4 விஷயங்கள் முக்கியம். ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் as well as பாஸ்கி இது எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கணும். அண்ட் பாஸ்கி வந்து அந்தந்த எக்ஸாமுக்கு வந்து அவங்களோட மெயில் ஐடி உங்களுடைய SMSக்கு வந்துடும். ஸோ கைஸ் ஏதாவது டவுட்ஸ்னா கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹோம் பேஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இது ஃபுல்லாகவே சொல்லியாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் கைடும் சொல்லியாச்சு. சென்டர் பேஸ்ட் எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். போய் தாராளமாக பாருங்கள். இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா. அண்ட் ஸ்டில் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அண்ட் சாரி ஃபார் டிலே. ஸோ ஹாப்பி ஸ்டடியிங். ஆல் தி பெஸ்ட்.